வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றும் வழமை போல ஒரு முக்கியமான பிரமுகரோடு இணைந்து கொள்கிறோம். குறிப்பாக தமிழ் சூழலில் இலங்கையினுடைய தமிழ் மக்கள் மத்தியில மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகின்றது நூலகம் ஃபவுண்டேஷன். அந்நூலகம் ஃபவுண்டேஷனுடைய டைரக்டர்களில் ஒருவரான கோபிநாத் தில்லைநாதன் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் கோபி. வணக்கம் வணக்கம். நாங்கள் இந்த நூலகம் பற்றின சுருக்கமான ஒரு முன்னுரை மாறி ஒன்றை நீங்கள் வழங்கி கொண்டு நாங்கள் இந்த நேர்காணலுக்குள்ள நுழையலாம்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்றதுமாக நீங்க சொல்றது சிறப்பாக இருக்கும். அதுல இப்ப கிட்டத்தட்ட எத்தனை பேர் அதை பயன்படுத்துகிறார்கள், எவ்வளவு எத்தனை ஆயிரம் ஆவணங்கள் அதுல இருக்கு என்ற ஒரு சிறு அறிமுகத்தை கொடுத்து கொண்டு நாங்கள் கேள்விகளுக்குள்ள நுழையலாம். நிச்சயமாக. நூலக நிறுவனம் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இப்பொழுது 21 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஒரு தன்னார்வ கூட்டு சேர்த்திட்டமாக தன்னார்வலர்கள் மட்டும் பங்களிப்பதாக ஒரு மதுரை திட்டம் அல்லது ப்ராஜெக்ட் குட்டன்பர்க் அல்லது விக்கிமீடியா ஃபவுண்டேஷன் போல தொடங்கி விக்கிபீடியா போல தொடங்கி பிறகு விக்கிமீடியா ஃபவுண்டேஷன் போலேயே உண்மையில விக்கிமீடியா ஃபவுண்டேஷனை முடல் பண்ணி கொண்டு ஒரு ஃபவுண்டேஷனாக பதிவு செய்து கொண்டு அதுக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக இலங்கையில பதிவு, வெளிநாடுகள்ல வெவ்வேறு நாடுகள் ஆஸ்திரேலியா, UK, நோர்வே, கனடான்னு சொல்லி வெவ்வேறு நாடுகளில் பதிவு செய்து கொண்டு தொடர்ந்து இப்ப 22 ஆண்டு தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கிறோம். இலங்கையின் தமிழ் சமூகங்களின் ஆவணங்களை பாதுகாத்து இணைய வழியில கிடைக்க செய்வதுதான் நூலகத்துடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. 180,000 ஆவணங்கள் வரை இணையத்துல பதிவேற்றி இருக்கிறோம் நூலகம் சார்பாக. அதுல 20,000 ஆவணங்கள் முழுக்க கல்விக்கான பள்ளிக்கூட நூலகம் என்று சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு கல்வி சார்ந்த நூல்கள், வினாத்தாக்கள் போன்ற ஆவணங்கள். அச்சு ஆவண நூல்கள் என்று பார்த்தால் புத்தகங்கள், சஞ்சிகைகள், பிரசுரங்கள், பத்திரிகைகள் என்று சொல்லி ஒரு 130,000 ஆவணங்கள். இதெல்லாம் ஞாபகத்தான் சொல்றேன், ஸ்கிரீன் பார்க்கல எண்ணிக்கை கூடி குறையலாம். பல்லூடக ஆவணங்கள் என்று சொல்லி ஒரு வகையான வாய்மொழி வரலாறுகள், ஒலிப்பதிவுகள் போன்றவற்றையும் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். 3 வெவ்வேறு வலைத்தளம், அதுலேயும் நூலகம் மீடியா என்று சொல்லி பல்லூடக ஆவணங்கள், நூலகம்.org அச்சு ஆவணங்கள், நூலகம்.ஸ்கூல் பள்ளிக்கூடம் சார்ந்த ஆவணங்கள், பள்ளிக்கூட நூலகம் சொல்லி. அதோட இதுல சேவர் தனியா இருக்கிறதால மிக துல்லியமாக இத்தனை பேர் உலக பாவிக்கிறன்றதை சொல்ல தெரியல. எல்லாம் ஒரு பயன்பாடு, ஆனால் பெருமளவு பயன்பாடு. இப்ப என்னன்னா, இந்த நூலக நிறுவனத்தினுடைய சட்ட பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? அத இறுதி முடிவு, நூலகம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுக்கிற அந்த இறுதி முடிவு யாருடைய கையில் உள்ளது? இறுதி முடிவு என்று சொன்னால் இறுதியான முடிவு சட்டப்படி யாரெல்லாம் இதுக்கு பொறுப்பு? சட்டப்படியான ஒரு நிறுவனங்களை பதிவு செய்து இயங்கைக்குள்ள ஒரு பதிவு செய்த ஆக்கள் இருப்பினாங்க. அந்த ஒரு சட்ட பொறுப்பு நிச்சயமாக இருக்குது. அது உண்மையில ஒரு சட்டரீதியான பதிவு எங்களுடைய 5 ஒவ்வொரு பதிவுகள் இருக்கு. நூலகம் ஃபவுண்டேஷன் இலங்கையில பதிவு, நூலகம் ஆஸ்திரேலியா பதிவு, நூலகம் யூகேல பதிவு, நூலகம் கனடா பதிவு, நூலகம் நோர்வே அப்ப 5 இடத்துல எங்களுக்கு சட்ட ரீதியான பதிவு இருக்கு. நூலகம் USA ஆல்மோஸ்ட் அதான் முதலாவது பதிவு செய்யப்பட வேண்டியது. நூலகம் USA தான் முதலா சரியான ஃபண்ட் ரைசிங்க தங்களுக்குள்ள செய்தது நூலகம் USA தான். ஆனா நூலகம் USA எல்லா காலத்திலையும் மனிதநேய ட்ரஸ்டுக்குள்ளால தான் அந்த அவருடைய பண்ணியை இங்க அனுப்பி கொண்டிருந்தபடியா அது இன்னும் இன்றைக்கு வரைக்கும் பதிவாகாமலே இருக்கு. அதையும் நாங்கள் ஒரு விதத்துல கருதணும். இப்போ சட்ட ரீதியான பதிவுனா 5 பதிவு இருக்கு. 5 பதிவு. அப்ப இலங்கையில இருக்கிற அந்த நூலகம் ஃபவுண்டேஷன் தான் கிட்டத்தட்ட ஒரு மத ஆர்கனைசேஷன் என்று சொல்லாம நினைக்கிறேன். தாய் மத ஆர்கனைசேஷன் என்று சொல்லலுமா? அதுதான் என்ன சொல்றது, செயற்பாட்டு தளத்துல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது நூலகத்தினுடைய அது நோக்கம், அதாவது ஆவணப்படுத்துதல் என்ற நோக்கத்தை செயல்படுத்துற இடம் இலங்கையா இருக்குது. ஆனால் ஏனைய ஆர்கனைசேஷன் தான் இலங்கை ஆர்கனைசேஷனை சாத்தியப்படுத்துது. இப்ப நூலகம் ஆஸ்திரேலியாவோ நூலகம் UK ஒன்று இல்லாட்டில் நூலகம் இலங்கை என்ற நாங்கள் உறுதியா செய்யலாம். ஒரு வலையமைப்பு தான். எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கை இலகு வலது கை வலது கைன்றதுக்காண்டி இடது கை முக்கியம் இல்லை தானே. நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குதானே. அப்ப நூலகம் இலங்கை ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன்னா அதுதான் செயற்பாட்டு தளமும் கூட இல்ல உண்மை சட்ட பொறுப்பு இருக்கு. ஆனா இப்படி பாருங்க, சட்ட பொறுப்புன்றது நீங்க சொல்லிக்கல. இப்ப நீங்க சொல்ற அந்த கொள்கை அளவில் நீங்கள் சொல்ற கருத்து நான் மாறுபடையில்லை. ஆனால் நூலகம் ஆஸ்திரேலியால நான் உட்பட கொஞ்சம் பேர் இருக்கோம். இப்ப இந்தியா இருந்து நாங்கள் நிதியை சேர்த்து அனுப்புவோம்.
நாளைக்கு யாராவது இந்த நீதி வந்து சரியா பாதிக்கப்படவில்லை என்று இந்திய அரசாங்கத்துக்கோ அல்லது இந்த நிதிதாரர்களுக்கு சொன்னால் அதுக்குரிய சட்ட பதில நாங்க சொல்லத்தான் வேணும். அப்ப நிதி இல்லாட்டி நூலகம் இல்லை தானே. இல்ல அதுல இப்ப நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் வச்சுக்கிறீங்க, ஆஸ்திரேலியா சாப்டர், யுஎஸ்ஏ சாப்டர், யூகே சாப்டர், கனடா சாப்டர் வச்சுக்கிறீங்க. சாப்டர் இருக்கு பதிவுகள். ஆனால் அது எல்லாமே வந்து தன்னளவில் ஒவ்வொன்றும் தனித்தனி நிறுவனங்களாக பதிவு செய்யப்பட்டு நீங்க கொண்டிருக்கோம். அவர்கள் வந்து தங்களோட ஃபண்டிங்க இலங்கைக்கு வழங்குற செயற்பாடுகளுக்கு வழங்குறது தான் அவன் முக்கிய பொறுப்பா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு விதத்துல முக்கிய பொறுப்பு. அதாவது இப்படி பாருங்க, ஒவ்வொரு சட்டத்துல இருந்தும் மக்கள் நூலகத்தின் செயற்பாடுகள்ல பங்கு பெறுகிறார். இந்த எல்லாரும் அங்க உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியால 3 பேர் 4 பேர் இருந்தா 4 பேரும் அங்க போய் செயல்பட போறோம் இல்ல. இங்க நுறால் வந்து அங்கத்தைய செயற்பாடுகள்ல நேரடியாவோ கைடிங்கோ கவர்னன்ஸ்ல வந்து பங்களிக்கக்குள்ள அது கூட செயல்பாடுகள் நடக்கும். ஆனா அதனால இப்ப எளிமையா வந்து நூலகம் அது முந்தைய அதுலயும் சில இதுகள் வந்தது என்னன்னு சொன்னால் அந்த என்ன சொல்றோம் அதன் முதுகெலும்பாக அவர்கள் செயல்படக்குள்ள வந்து அதை வந்து ஒரு சாதாரணமா ஒரு சாப்டர் ரெண்டோ அல்ல ரெண்டு மாதிரியே நடத்துறது வந்து பிள்ளை என்றது ஒரு பெரிய குறைபாடா வந்தது. என்னன்னு சொன்னால் நாங்கள் முழுக்க அதை செயற்படுத்தி அதை ஆஸ்திரேலியால இருந்து வேற இல்லை இடங்கள் வந்தது சொல்றது சரியில்லை யார் சொன்னு சொல்லி நாங்கள செயற்படுத்தி தரக்குள்ள நாங்கள் ஒரு சாப்டர் நாங்கள் உங்களுக்கு கீழே அடங்கி செயல்படுறன்ற மாதிரி அதை காட்டுறது பிள்ளைன்றது ஒரு இஷ்யூ ஆகுது. அது பிறகு நாங்கள் அந்த ஒவ்வொரு பிரதேசத்துல இருந்தும் ஒரு பேரோ 2 பேரோ அல்லது இயங்கி பங்கு பெற்ற மாதிரி ஒரு நெட்வொர்க் தான் அந்த மாடல். நீங்கள் அந்த நீங்க ஆரம்பத்தில் மிக அருமையா கேட்டது நூலகம் எப்படி இயங்கினு சொல்லி நூலகம் வந்து ஒரு இணையதளங்களின் வருகையால ஒரு நெட்வொர்க்கால சாத்தியப்படுத்தப்பட்ட அமைப்பு தான். அது ஒரு விக்கிபீடியா என்ற ஒரு விஷயம் வந்து அங்க விக்கிபீடியா ஃபவுண்டேஷன் அங்க இருக்குன்றது ஒரு பக்கம் புறம் இருக்க நூலகம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பதிவாகி அந்த ஒரு நெட்வொர்க் கூட்டம். இப்ப உங்களோட போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் போர்டா அவர்கள் தான் நூலகம் அதுல குறிப்பாக தன்னுடைய இணையதளத்துல காட்டி இருக்குது. அப்ப அந்த சட்ட பொறுப்பு வந்து இலங்கையில பதிவு செய்ய 4 பேர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்ல நான் வேக்கிறேன் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இப்ப நூலகம் இலங்கையில் நூலகம் ஃபவுண்டேஷன் நூலகம் ஸ்ரீலங்கா வந்து 4 பேர் இருக்காங்க. நூலகம் ஆஸ்திரேலியால வந்து ஆர்வம் வந்து நூலகம் இலங்கையில தான் இருக்கு என்றால் அதுதானே ஒரு செயற்பாட்டு தளமா என்ன சொல்லுவாங்க சொன்னா இலங்கை எப்படி செயல்படுறது தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி நான் கூட சொல்லலாம், அப்படி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மற்ற 4, 5, 6 இடங்கள் இல்லாம இலங்கை இல்லை அது நான் 100% ஏற்றுக்கொள்றேன். அதுல வந்து அது மட்டும் இல்லை. இப்ப அதாவது நிதி மட்டும் இல்லை. இப்ப இந்த ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நூலகத்துல கவர்மெண்ட் போர்ட்ல இருந்து ஒவ்வொரு இடத்துல நோர்வேல இருந்து ஒரு ஆள் இருக்கும், நூலகம் கனடால இருந்து ஒரு ஆள் இருக்கு, நூலகம் யூகேல இருந்து ஒரு ஆள் இருக்கு, நூலகம் யுஎஸ்ஏல இருந்து ஒரு ஆள் இருக்கு. நூலகம் யுஎஸ்ஏ வந்து 18 நூலகம் யுஎஸ்ஏ இருக்கு. நான் 30 கவர்னன்ஸ் கூட பார்த்தாலே நூலகம் யுஎஸ்ஏ, நூலகம் யூகே, நூலகம் கனடா, நூலகம் ஆஸ்திரேலியா, நூலகம் நோர்வே 5 இடத்துலயும் வாக்கு இருக்கீங்க. ஏன்னா அவை அங்க போய்தான் அந்த அனுவல் பட்ஜெட் இப்போதைய கவர்னன்ஸ் போடுற நீங்க இன்னும் விரிவா இப்படி மிச்சம் எல்லாம் செட்டப் பண்ணீங்கன்னு சொல்லலாம். இப்போதே கவர்னன்ஸ் போடுற மெயின் பங்களிப்பு வந்து பட்ஜெட் அனுவல் பட்ஜெட்டை அப்ரூவ் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு போறது. இந்த 5 பேர் அல்ல அதோட சேர்ந்து பாரு அந்த நெட்வொர்க் இல்லாட்டி நூலகம் ஃபவுண்டேஷன் இஸ் லைக் கனாட் ஃபங்க்ஷன் என்ற மாதிரி. அது பிள்ளையா விளையாடக்கூடாது. 2 நூலம் இல்லா போனா அந்த நூலம் இல்லை அப்படி ஒன்று இல்லை. ஆனால் இந்த எல்லாம் சேர்ந்துதான் அது இதை விட்டுட்டு பார்க்கலாம். ஒரு பள்ளிக்கூடம் எடுத்தா 10-15 வகுப்புகள் இருக்கும். அதுல வெவ்வேறு ஆசிரியர்கள் இருப்பார்கள், டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த டே பிரின்சிபல் ஒரு ஆள் இருக்கத்தானே வேணும். அது சரியான அது வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சரி. ஆனால் வந்து இது வந்து பிரின்சிபல் அப்படி பிரின்சிபல்னா எங்களுக்கு வந்து சிஇஓ எங்களை வந்து ஸ்டாஃப் தான் அந்த நீங்க சொல்ற அந்த செட்டப் சரி. இப்ப சிஇஓக்கு வந்து சட்ட பொறுப்பு இல்லையല്ലോ. உங்களோட நூலக நிறுவனத்தின்படி சிஇஓக்கு சட்ட பொறுப்பு பதிவும் இல்லை. சிஇஓக்கு சட்ட பதவி கொடுக்கணும்ன்றது உண்மையில விரும்பப்பட்டது. இதையும் நான் கேட்கிறபடியா சொல்லலாம். நூலகம் சிஇஓ வந்து சட்ட ரீதியாக ஒரு டைரக்டரா சிஇஓ இருக்கணும் என்றுதான் சிஇஓ புரிய ரணு மலர் ரஞ்சிகா அது என்னன்னு சொன்னால் அப்படித்தான் கொடுக்கணும் என்றுதான் 2021 நாங்கள் சிஇஓ பேஸ் ஆர்கனைசேஷனா மாறிக்கிறோம். வாலண்டியர்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் மெம்பர், அதுல இருந்து ஒரு ஆபரேஷனல் டீம், பட் டைரக்டர்ஸ் ரன் பண்ண மாதிரி வாலண்டியர்ஸ் ரன் பண்ண மாதிரி வந்து அதுக்கு பிறகு ஃபுல் அண்ட் ஸ்டாஃப் சிஇஓ பேஸ் பண்ணி போய்க்கல. என்ன நடந்ததுன்னு சொன்னா நாங்கள் ஆரம்பத்துல டைரக்டர்ஸ் போடக்கல. 10 வருஷம் 2010 எழுதினாங்க ஞாபகம் எனக்கு. போடக்கல வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணி தான் அப்பயே ஏன் கொண்டு வந்தாங்க. ஃபண்ட்ரைஸ் பண்ற ஒரு ஆள் வந்து டைரக்டரா இருந்து சம்பளம் எடுக்கிற மாதிரி வந்தா அது வந்து எத்திக்கலி பிள்ளை என்று வர வேண்டபடியே அங்க ஆர்டிகல் எழுதி வச்சுக்கிறோம். டைரக்டர் கரண்ட் டேக் salary என்றபடியா தான் நாங்கள் ஒரு சிஇஓ வந்து டைரக்டரா போட முடியல. அதான் அதன் சிக்கல். ஓகே. இப்ப பத்மநாப ஐயர் ஃபண்டிங் ஸ்தாபகராக இருக்கிறார். தில்லநாதன் கோபிநாத் தில்லநாதன் நீங்கள் இருக்கிறீர்கள். சசிவன் கணேசானந்தன் இருக்கிறார். அடுத்த இன்னொரு டைரக்டராக சேரன் சிவானந்தமூர்த்தியா 4 பேர் இந்த சட்ட பொறுப்புல இருக்கிறீர்கள். சட்ட பொறுப்பு 4 பேர் இல்ல. திருப்ப சொல்லணும் என்னண்டா
நீங்க இதுல 4 பேரை சொல்லிட்டு நாளைக்கு ஒரு ஆள் வீடியோ பார்த்துட்டு தான் இல்லைன்னு கேட்க கூடாது. ஆஸ்திரேலியால சஞ்சயம், கோபிநாத், மதுவாசினி 4 பேர் 3 பேர் இருக்கணும். கனடாவில இவ வந்து போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ்ல இல்ல இருக்கணும். அவைக்கு சட்டப்பொறுப்பு இல்ல தானே, அவர் டிரெக்டர்ஸ் இல்லையே. அதை வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு அந்தந்த நாட்டுல இருக்கிற நிறுவனத்துக்கு அவ பொறுப்பு. இது நெட்வொர்க் என்ன, ஒரு நெட்வொர்க்ல ஒரு துண்டை உடைச்சிட்டு சொல்லல. கனடாவில சுகுமார், சசிவன், பவாகரன், நோர்வேல வந்து இளஞ்செழியன், தர்ஷினி, சஞ்சயன் என்னும் முறைப்படி பதியல் அவரும் பதியணும். ஆஸ்திரேலியா 3 பேர் சொல்லிட்டேன். கனடாவில வாயிசன், மீரா பாரதி, எஸ்கே விக்னேஸ்வரன். ஒரு இடத்துல இருக்கு எல்லாமே 4, 3, 3, 3, 2 பேர். அதாவது யுஎஸ்ஏ வந்து பிரசாந்த் இருக்கிறார், பிரதிபலனா ஒரு முக்கிய பங்கு, வேற கொஞ்சம் பேரும் இருக்கிறேன். எனக்கு சட்ட ரீதியா பதியாதபடியே தெரியாது. இதுல எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி என்று அப்படி ஏதாவது இருக்கா நூலகத்துல, அல்லது என்னென்ன நீங்கள் இந்த முடிவுகளை எடுப்பீங்கள்? சில முக்கியமான முடிவுகளை எடுக்கல, அதை என்னென்று எடுப்பீங்கள்? அதுல போரிங்கா இருக்கும், எல்லாம் கேட்கணும். நீங்க கேட்கக்கூடிய சொல்றேன் நான் எப்படி இயங்குறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நினைக்கிறேன். சொல்றதுல நம்மளோட நேர்களும் கூறப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆரம்ப ஒரு மடலாளர் குழுவை போட்டுறாங்க. ஒரு நிறைய பிள்ளைகள் விட்டு திருத்தி தான் இந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அதையும் சொல்லணும். ஆரம்பத்தில் ஒரு மடலாளர் குழு இணையத்துல வந்து ஒரு கூகுள் குரூப் கொண்டு போட்டு அந்த குரூப்ல வந்து இமெயில் எழுதி டிசிஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கொஞ்ச காலம் அது 1008 கடிதம் பெறும், சண்டை எல்லாம் பெறும். அது இப்பயும் பழைய கொஞ்சம் இமெயில்கள் இருக்குதாங்க, மடலாளர் குழு, மடலாளர் குழுன்னு சொல்லி. அது பிறகு 2000 அது பிறகு நம்ம டைப் பண்ணி தான் போட்டது. வருஷம் 100 புத்தா 150 புத்தா போட்டு இருந்தாங்க. 2007 ஸ்கேனிங் வந்து 2008 வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் முதலே கொஞ்சம் ஃபண்டிங் வரது. 2007 ஃபண்டிங் வரது. 2008 வந்து கொஞ்சம் கூட ஃபண்டிங் வருது. 2009 ஸ்டாஃப் மெம்பரை போறோம். ஸ்டாஃப் மெம்பர் பவர் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை ஸ்கேன் பண்ண கொண்டு கொடுத்தா ஸ்கேன் பண்றத கூட வேண்டிய பண்ணி முடிஞ்சிடும். ஸ்டில் அப்ப போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல எடுத்துட்டு இருந்தது இலங்கையில. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அங்கே இலங்கையில இல்ல. 2010 இலங்கையில பதிகிறான். அதுபோல ஒரு நாட்டிலேயும் ஒரு தெரியாது, எனக்கு தெரியல. பதிவு செய்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஷிப் பண்றது வந்து போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ல 4 பேர் தான் இருந்தது. அதுக்கு பிறகு 2011-12 காலப்பகுதியில் நாங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டியரிங் போர்டுன்னு சொல்லி, அதாவது போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் தனியா ஒரு குறிப்பிட்ட பேர் முடிவெடுக்கிறது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் தயக்கங்கள், குழப்பங்கள் இருக்கைக்குள்ள ஒரு ஸ்டியரிங் போர்டுன்ற சொல்லி, அது இப்ப கவர்னன்ஸ் போர்டு வேறு வேறு பேர்கள் பாவிச்சது காலத்துக்கான கவர்னன்ஸ் போர்டு மாதிரி வந்து ஸ்டியரிங் போர்டு வரைக்குள்ள வந்து ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் ஒரு மெம்பர் போற மாதிரியான செட்டப் கொண்டு வந்தது. பட் ஸ்டில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் என்ற பொசிஷன் வந்து 2015 வரைக்கும் இருந்தது. அப்ப 2015 வரைக்கும் நூலகத்தின் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருந்தது சசிவன். என்னுடைய பொறுப்பு வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரா இருந்தது. இப்ப நாங்கள் இலங்கையில பதிவு செய்யக்குள்ள வந்து ஃபவுண்டிங் ட்ரஸ்டீஸா 3 பேர் இருந்தாங்க. 10,000 சேர்பர்சன் இருந்தவர். அவர் வந்து 2000 மகர திட்டம். என்னுடைய பணி வந்து நூலாம் ப்ராஜெக்டா துவங்கினது, ஃபவுண்ட் பண்ணது நான் தான். சொல்றேன் இல்ல, பட் சொல்றேன் நான் இந்த இடத்துல கேட்டபடி ஒரு ஆள் துவங்கினதுன்றவர் கணக்கு இல்லை. அது செயற்பட்டாதான் அந்த வெற்றி. அதுக்கு நீங்களும் கூட பங்கு இருக்கு, எல்லா பங்கும் இருக்கு. சசிவன் வந்து அது ஆர்கனைசேஷனா ஒழுங்கு வச்சது, ஒரு ஃபவுண்டேஷன் செட்டப் கொடுத்து இவே 3 பேரும் ஃபவுண்டிங் டைரக்டர்ஸா பதிவு செய்தது முதல்ல. அதுக்கு பிறகு சேரன் ஒரு ஆபரேஷனல் லெவல்ல வந்து ஒரு ஸ்டாஃபா ஜாயின் பண்ணி பிறகு அவரும் அந்த ஆபரேஷன் சைட் மெட்ராக்கள் எல்லாம் வெளிநாட்டு போனவரும் ஆபரேஷன் சைட்டை வந்து ரன் பண்ணிக்க போகும்போது சேரனா இருக்கிறார். அந்த 4 பேர் தான் அதுல இலங்கையில பதிவு செய்தார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கதை இருக்குன்னு, அது நீண்ட கதையா இருக்கும். இலங்கை ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னு சொன்னால் பதிவுக்கு நாங்க போனது 2021. சரி, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் என்றது இப்ப அப்படி இல்லையா? இல்ல, அது இப்ப இல்ல. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஷிப் 2015 ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாறுறதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து நாங்க ட்ராப் பண்ணிட்டோம். 2015 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பொசிஷன் ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க ஒரு ட்ரஸ்டிஷிப் தான். ட்ரஸ்டிஷிப்னா இந்த 4 டைரக்டர்ஸும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் இல்ல. நாங்கள் சிஓ சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் போட்டோம் 2014. சண்முகப்பிடியன் சொல்லி சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் போட்டுனாங்க 2014. அப்பயும் ஒரு எக்ஸிக்யூட்டிவா வர இல்லை. 2015 வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் வந்து ஓரளவுக்கு ஸ்டாஃப் பேஸா மாறிட்டது. நூலகம் என்றது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. நாங்கள் வேலை பணியாளர்கள் மற்றும் அதுக்கு நிதி வழங்குனர்கள் அப்படியெல்லாம் பார்த்தோம்னால் பல நூற்றுக்கணக்கானோர் அதுல தொடர்பட்டிருக்கணும். சில ஆயிரக்கணக்கான சொல்லலாம். பயனாளர்கள் எல்லாரும் கேட்கல. ஒரு மிகப்பெரிய நிதி தந்தாக்கள் கிட்டத்தட்ட 1500 பேர், புத்தகம் தந்தாக்கள் ஒரு 1000 பேருக்கு மேல, வாலண்டியர்ஸ் ஒரு 200-300 பேர், ப்ராசஸ் மெம்பர்ஸ் ஒரு 20-25 பேர், ட்ரஸ்டிஷிப்ல இருக்கிறார்கள். இது 5 கண்ட்ரி 6 கண்ட்ரில அதுல ஒரு 20 பேர். அது பெரிய நெட்வொர்க். நிறைய நீங்க சொல்ற மாதிரி இப்ப இது வந்து பலருடைய கூட்டு உழைப்புன்ற ஒரு நிறுவனம் தான். அதை யாரும் கிளைம் பண்ணல. அதை என்னுடையதோ கிளைம் பண்ற அளவுக்கு இல்லை. அதாவது நிச்சயமாக அதன் வளர்ச்சியில ஒவ்வொரு ஆட்களுக்கு குறிப்பிடத்தக்க பங்கு இருந்தது என்றாலும் சர்வ நிச்சயமாக அது வந்து ஒரு கூட்டுழைப்பு தான்.
போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ்ல அல்லது இதுல ஜனநாயக தன்மை எப்படி இருக்குது? இப்ப மெம்பரா வரலாமா, அல்லது உங்களோட அந்த போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதுக்கான தேர்தல்கள் இப்ப டைரக்டர்ஸ்னா உங்களுக்கு அனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா? இதுல நீங்க கேட்ட இதெல்லாம் அந்த ஜனநாயகத்தை வெளிப்படுத்துறதா இருக்கும். முதல் சொன்ன பதில் தான். இப்ப நூலகம் ஃபவுண்டேஷன் சில வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரியான செட்டப் இல்லை. என்ன இப்ப சில நிறுவனங்கள் குடும்ப தமிழ் ஜகத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு குடும்ப தமிழ் ஜகட அவைக்கு ஒரு கட்டிடம் இருக்குது, அவைக்கு அதுல இருந்து வருமானம் வருது, அவைக்கு ட்ரஸ்ட் ஃபண்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவை வந்து அதை வச்சு கொண்டு இயங்குவினம். அதுக்கு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் தொழில் செய்வினம், ஒரு அதுக்கு ட்ரஸ்டீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு செயற்பாட்டு குழு, இலக்கிய குழு, பதிப்பு குழு என்று செயல்படுவேன். அவைக்கு வந்து ஒரு பின்னுக்கு கொண்டு ஒரு நிதி வளம் அல்லது ஒரு கட்டிட வளம் ஒன்று இருக்குது. அதை செயல்படுத்துற ஒரு இயக்கமா வந்து தமிழ் சங்கம் இயங்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதே மாதிரி இப்ப சைவ வரிவாளம் செய்யப்படுது. எனக்கு தெரிஞ்ச உதாரணங்களை சொல்றேன், தெரியா சொல்லிடலாம். எடுத்து அவை டைம் வந்து நிறைய காணிகள், அதுல இருந்து வர வருமானங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அதுல வந்து நீங்க சொல்றது போல ஜனநாயகபூர்வமான தேர்தல்கள், வாக்கெடுப்புகள், செயல்பாடுகள் நடக்கும். நூலகத்துல பிரச்சனை எப்படி என்று சொன்னா, நூலகத்துக்கு மெம்பர் அல்லது அதுக்கு செயற்படுவேன், வளங்களை கொண்டிருக்கணுமோ, செயற்பாடுகளை முன்னெடுக்கணுமோ, அவைதான் அதுக்குள்ள வருவினோம். ஏன்னா நீ ஏற்கனவே சொன்னது போலதான் இந்த 5 நாடு 20 ட்ரஸ்டீஸ், அதுக்கு பங்காள ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் நூலகம் நெட்வொர்க் ஒன்று இருக்கு. அதுல இருந்து பங்களிக்கக்கூடிய ஆட்களால் தான் நூலகத்தை செயற்படுத்த முடியும். இப்படியான கேள்விகள் இன்றைக்கு வரை இல்லை. முதலும் இந்த கேள்விகள் வந்திருக்குது. ஆனால் அந்த கேள்விகள் வரைக்குள்ள வந்து திருப்ப வந்து இந்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு கட்டம் ஒன்று வந்தது. அதாவது ஒரு 10-13 பேரோ சந்தை இருந்த கட்டம் ஒன்று வந்தது. 13 பேர் இருப்பினர், பங்களிக்கிறார்கள் 2 பேரா இருக்கிறேன். இது எங்களுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்கு. 2005ஆம் ஆண்டு நான் டைப் பண்ணி இருப்பேன். 100 புத்தகம் நான் தனி டைப் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து என்ன செய்யணும் என்று அறிவித்தல் அறிவினோம் ஆக்கள் சொல்லுவினோம். ஒரு கட்டத்தில் அதை நான் கேட்க முடியாது என்ற ஒரு கட்டம் கொண்டு வந்தது. அப்ப அந்த காலத்துல இருந்தும் பிறகும் இந்த சொல்றது வேலை செய்யணும் கொஞ்சம் பேர், காய்ச்சி கொண்டு தெரியும் கொஞ்சம் பேர். குறைய சொல்ல இல்லை, கதைக்கிறதுக்கும் தேவை இருக்கு. ஆனா கதைக்கிறாக்கள் அதுக்குரிய வளங்களை உள்ளுக்கு கொண்டுராம தகவலை ப்ரொவைட் பண்றதுக்கு காய்ச்சி கொண்டு போய்க்குள்ள வந்து நூலகத்தை செயற்படுத்த முடியாம போகும். அந்த வகையில வந்து நூலகத்தின் செயற்பாட்டுல இருக்கிறார்கள் முழுக்க வந்து நூலகத்துக்கான வளங்களை கொண்டு வர ஆக்களாகத்தான் இருந்து கொண்டு வருகிறோம். இதுல வந்து ஒரு வளங்கள் என்று சொல்லிக்குள்ள வளங்களை வந்து நீங்கள் நிதி வளத்தை தான் நீங்கள் மெயினா சொல்றீங்க. பெருமளவான வளம் என்றது நிதியா தான் இருக்குது நிச்சயமாக. ஏனென்றால் நிதி இல்லாமல் செயற்படுத்தலாம். உண்மையில ஒரு ஐடியல் வேர்ட்ல உண்மையா எப்படி இருக்கணும் சொன்னா, ஒரு நூலகத்துக்கு இலங்கையில் ஒரு பொருத்தமான இடத்துல யாரும் கேட்டுக்கொண்டிருந்து யாராவது செய்யறதுக்கு வசதி இருந்தா அதை செய்யும் கொண்டதுக்கு அடுத்து அதை சொல்றேன். இலங்கையில ஒரு பொருத்தமான இடத்துல ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்து கிட்டவோ அல்லது ஒரு அறிவிச் செயற்பாடுகள் சாத்தியப்படக்கூடிய ஓட்டத்துல ஒரு 8-10 பரப்பு காணி, ஒரு 2 கட்டிடம், இது 2 அமைச்சிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் காசு சேர்க்கிற வேலையை விட்டுட்டு ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட், இப்படி பாருங்க ரோஜா முத்தையா தமிழ் அறிவு கழகம் என்று பிரமாண்டமான கட்டிடத்தை கட்டலாம். அவைக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபண்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட் ஃபண்ட் வந்து உருவாக்கி கொடுத்துட்டோம் என்று சொன்னா நீங்க சொன்ன மாதிரி அது வந்து தண்டுபாடுல இயங்கு. நாங்கள் அதுக்கு பிறகு அறிவு சார்ந்த செயற்பாடுகளுக்கு மட்டும் ஈடுபடுற ஆட்களை மட்டும் வச்சுக்கொண்டு அந்த செயற்பாடு செய்யலாம். இதுவரைக்கும் நூலகம் அந்த கட்டத்துக்கு வரையில. அந்த கட்டத்துக்கு வந்தா நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான செட்டப்புக்கு போகும். இப்ப வந்து உண்மையா சுரசமாக கூட நிதி என்றதான் கூடின ஒரு பங்கா இருக்கு. ஆனால் நிதி வந்து தனியா ஒரு ஆள் தான் கொடுக்குற நிதியாகவோ அல்லது 4 பேர்கிட்ட சேர்த்து கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் உள்ள நிதியா மட்டும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா மிக அண்மை காலங்களில் எங்களை சக்சஸ் அப்படின்னு சொன்னா ப்ரொஜெக்ட் ஃபண்டிங், ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஃபண்டிங்கை வந்து உள்ள கொண்டு வந்து அதை வச்சு கொண்டு செயல்படுற மாதிரியான செட்டப் வந்து இப்ப கூட நடக்குது. இப்ப மார்க் பல்ஃபோர்த் இருக்கிறார், கொலம்பியா யூனிவர்சிட்டி ஸ்காலர் போர்ட்ல இருக்கிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட 3-4 ப்ரொஜெக்ட் கொண்டு வந்தார். தமிழ் ஜோதிலிங்கம் இருக்கிற கனடா அவர் வந்து ப்ரொஜெக்ட் கொண்டு வருவார். டொரண்டோ யூனிவர்சிட்டி அவர் ப்ரொஜெக்ட் கொண்டு வருவார். இப்ப நான் பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு 3 ப்ரொஜெக்ட் எடுத்துருக்கேன், பெரிய ப்ரொஜெக்ட். அப்படியே ஈவிலிங் ரத்னம் இன்ஸ்டிடியூட்ல உள்ள அதுல நீங்களும் ஒரு பங்குதாரர், அதுல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க செய்றீங்க. அப்ப தனியா நிதியை கொண்டு வந்து ரேண்டமா கொடுத்துட்டு போறது என்று இல்லாம ஒரு கம்யூனிட்டி செட்டப் எப்படி யோசிக்கிறோம்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு சிஇஓ இருக்கிறா, ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்று இருக்கு. இப்ப அதை நீங்க சொன்னீங்க எக்ஸிக்யூட்டிவ்ன்றது யாருன்றா, இப்ப நீங்க சொல்லத்தான் ஞாபகம் வருது. எங்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கிறா, அதோட ப்ரோக்ராம் மேனேஜர் ஒரு ஆள் இருக்கிறா, டிஜிட்டல் லைப்ரரிக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க, டிஜிட்டல் ஆர்கைவ்ஸுக்கு ஒரு மேனேஜர், கம்யூனிகேஷனுக்கு ஒரு மேனேஜர், அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் பாக்குறதுக்கு ஒரு மேனேஜர், டெக்னிக்கல் ஒரு மேனேஜர். 7-8 பேர் தான் உண்மையா அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியாவே தான். அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்குரிய ஃபண்டிங் முழுக்க நாங்கள் ஒன்றுல உறுதியா இருக்கிறோம். எங்களோட கம்யூனிட்டியில இருந்து வர ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் நூலகம் ஒவ்வொருத்தரும் $5 $10 மாதம் கொடுக்குற காசை வச்சு கொண்டுதான் நாங்கள் செய்யணும். எந்த காலத்திலையும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் ஆர்கனைசேஷனை நம்பி
அவையின் நிதியை வச்சுக்கொண்டு எங்களோட அடிப்படை செலவு செய்யக்கூடாதுன்றது உறுதியா இருக்கிறோம். ஏன்னா அப்படி அடிப்படை செலவு செய்ய ஒரு வேளை அவர்களுக்கு இப்படி அரசியல் நோக்கோ பொருளாதார நோக்கிலையோ ஏதாவது ஒரு கருத்தியல் நோக்கிலேயோ வந்து ஒரு திட்டத்தாவே முன் வச்சு எங்களால் மறுக்க முடியாம போகும்படியா எங்களுடைய கம்யூனிட்டி ஆக்கைவாக மக்களுடைய பல்வேறு கிட்டத்தட்ட 300-350 மெம்பர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நூலை மட்டும் ஸ்டெப்புக்கு இருக்கணும். அந்த மெம்பர்ஸ் உழைப்பில தான் எங்களுடைய அடிப்படை சம்பளங்கள் போக வேணும் என்றும் அதுக்கு மேலதிகமாக செய்யற நீங்க சொல்ற மாதிரி ஈவினிங் நடன ப்ராஜெக்டோ இப்ப வந்து கிழக்கு நடந்துட்டு இருக்கு, முஸ்லீம் ஃபோக்லோர் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு, அப்படியான மடமான மருத்துவ வரலாறு மெடிக்கல் ஹிஸ்டரி அப்படியான ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு அமைப்புகளிட்ட இருந்து நிதியை எடுக்கிற மாதிரியான செட்டப் கொண்டு வந்துட்டேன். இப்ப உங்களோட இந்த கட்டமைப்பு வந்து இது ஒரு நானும் இதை வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சராகவோ அல்லது டோல் ஸ்ட்ரக்சராகவோ ஆக்கலாதுன்னா இது ஒரு நான் ப்ராஃபிட் மேக்கிங் பாடி. சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்காது ஆர்கனைசேஷன். இது பெரும்பாலும் ஒரு கல்வி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு இருக்கக்கூடிய டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்ட்ரக்சராக அல்லது ஒரு பிளாட் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது இந்த ஜனநாயக இதுக்கு வந்து இப்ப நீங்க சொல்றீங்க காசு கொண்டு வரவதான் அதுல வரலாம்னா இந்த டிரெக்டர்ஸ் வந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய மரணம் வரைக்கும் அவர்கள் தான் தொடர போறார்களா அல்லது இப்ப நீங்கள் இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல புதிய உறுப்பினர்களை அல்லது புதிய டிரெக்டர்ஸை கொண்டு வருவீங்களா? அதை எப்படி என்னால் அது ஒரு ஆள் தொடர்ச்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு 4 பேர் 15-20 வருஷமா இருக்கின்ற பொழுது வளர்ச்சியின்மை காணப்படும் அல்லது தவறுகள் நூலகத்துக்கு இது அப்படித்தான் இருக்குதோ இல்லையோ என்றதுக்கு அப்பால ஒரு பொதுவான ஒரு நிறுவனம் வந்து குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே நிக்கக்குள்ள அது வந்து வளர்ச்சி அடையாமல் போகிற அல்லது ஒரு குறிப்பிட்ட வகையான சிந்தனைக்குள்ள மாற்றுப்படுற அல்லது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு போக முடியாமல் நிக்கிறது வந்து நிச்சயமாக அதுக்கு அந்த ஆபத்து இருக்குன்ற சரி. அதுக்கு வந்து ஒரு வகையான எங்கட ஒரு கிரே போர்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சிருக்கோம். அதாவது நூலகத்துக்கு ஒவ்வொரு நாடுகள் சார்ந்து இருக்கிறதான ஒரு சொல்லி கனடா யூகேன்னு சொல்லி அவை வந்து பங்கு பெறுகிறோம். அதுலயும் வந்து சில விட யூகேல இருந்து 2-3 பேர் இருப்பினும் எங்களோட கவர்னன்ஸ் போர்டு நெட்வொர்க் ஆஃப் அல்லது நூலகம் ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் சார்ந்து வருகிறோம். அதுல வந்து சில விட கூட பங்களிப்பு யூகே வந்து கூட பங்களிப்பாங்க 3 பேர் இருப்பினோம். அமெரிக்கால இருந்து சொல்லி ஒரு ஆள் இருக்கு, அங்க பதிவு இல்லாட்டிலும் நோர்வேல இருந்து ஒரு ஆள், ஆஸ்திரேலியா இருந்து ஒரு ஆள் இருக்கிறோம். ஆனால் இந்த கவர்னன்ஸ் போர்டுக்கு வெளியால ஒரு கிரே போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. கிரே போர்ட் ஸ்ட்ரக்சர் சொன்னால் எங்கட ப்ரொஜெக்ட்ஸை கொண்டு வர ஆக்கள் அல்லது ஒரு ப்ராசஸ் மென்டர்ஷிப்ல வேலை செய்யற ஆக்கள் வந்து இந்த இடத்துல வந்து பங்களிப்பு செய்யலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஒரு ஆள் வந்து இப்ப மார்க் பெல்ஃபோர்ட் வந்து ஒரு கனடியர் அமெரிக்கா தமிழ் கொஞ்சம் கதைப்பார். அவர் கிரே போர்ட் மெம்பரா இருக்கிறார், போர்ட் மீட்டிங்ஸ்க்கு வருவார் என்று சொன்னால் அவர் வந்து இப்ப 2-3 நாள் ப்ராஜெக்ட் 2016 காலத்துல இருந்து ஒரு 3 நாள் ப்ராஜெக்ட் அவர் சின்ன ஒவ்வொரு ப்ராஜெக்ட் கொண்டு அவர்கிட்ட ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட். அப்ப இஏபிகளால பிரிட்டிஷ் லைப்ரரிகளால 3 ப்ராஜெக்ட் போட்டவர், கொலம்பியா யூனிவர்சிட்டிகளால ஒன்று நினைக்கிறார், அல்லது ஸ்லேவ் ரெக்கார்ட்ஸ் பற்றி செய்கிறார். அவர் அதுக்குள்ள வருவார். அதுக்குள்ள வந்துட்டு அவற்றை பங்களிப்பு வந்து பங்களிப்பின் அடிப்படையில கூடக்குள்ள வந்து அவர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு போர்ட் மெம்பரா வாரத்துக்கான இடம் இருக்கு. இப்படி பாருங்க, இப்ப நூலகம் இருக்குது, இப்ப இது வேற மாதிரி விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால் இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு ஆளுக்கு வந்து ஓகே நூலகம் இப்படி நல்லா சிறப்பா செயல்படுறது ஆவணம் இருக்கு, எனக்கும் இதுல ஒரு ஒன்று பங்களிக்கக்கூடிய இருக்கு. பட் எப்படி நான் அதில் ஈடுபடலாம்னு சொன்னா நிறைய வழி இருக்கு. ஒன்று வந்து ஒவ்வொரு செயற்பாடுகள் டிஜிட்டல் லைப்ரரி, டிஜிட்டல் ஆர்கைவ் என்று சொல்லி ஒரு ப்ரோசஸுக்கு ஏதாவது குறிப்பிட்ட விஷயத்துக்கு பங்களிக்கலாம். இப்ப ராஜன் பாலா என்றால் நினைக்கிறேன் பேர் சொல்லாம முடிஞ்ச அளவுக்கு பேரை கதைக்க சொல்லாம இருக்கணும்னு நினைச்சா பட் வந்துட்டு பரவாயில்ல. அமேசான்ல எல்லாம் வேலை செய்து வந்தவர். அவர் வந்து ஒரு கிளவுட் சொல்யூஷன் போட வரார். அவர் வந்து ஒரு அதுக்குரிய ஃபண்டிங்கை கொண்டு வரார். கிரே போர்ட்ல வந்து இருக்கிறார். அப்ப ஒரு எங்களோட செயற்பாடு சார்ந்து இந்த விஷயங்களை செய்யலாம் என்று விரும்புகிறார்கள். அதுக்குரிய வளங்களோட வரைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த டிசிஷன் மேக்கிங் முடியல வருவினர் வந்து அவ இன்னும் கொஞ்சம் 4 ஸ்டெப்ல கூட வளங்களை சேர்த்து அதுக்குரிய பணியை பொறுப்பெடுக்கக்குள்ள வந்து எங்களோட கவர்னன்ஸ் போர்டு அந்த நம்பர் ஆஃப் பீப்புளுக்குள்ள வருகிறோம். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், கவர்னன்ஸ் போர்டு வந்து யுஎஸ்ஏல கவர்னன்ஸ் போர்டு இல்ல, எல்லாத்திலும் கூட பங்களிப்பு சார்ந்து ஒரு யுஎஸ்ஏ நம்பர் வந்து கவர்னன்ஸ் போர்டு இருக்கிறார். அவர் டெக்னாலஜி சார்ந்த முக்கியமான பொறுப்புல அவர் இருக்கிறார். செயற்பாடுகள் ஊடாக நூலகத்தின் இடத்துக்கு வரலாம். இப்ப ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு ஒரு பெரிய அளவு ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வர முடியும். ஒரு ரிசர்ச்சர் கூட இதை பார்க்கலாம் தானே. ஒரு 4 பெரிய லெவல்ல ப்ராஜெக்ட்ஸை போட்டு ஒரு ரிசர்ச் நாங்கள் ஒரு ஃபுல் ஸ்கேல்ல வடக்கு கிழக்கையோ அல்லது இலங்கை தமிழ் சார்ந்தோ இல்லை மட்டக்களப்பு இது ஒரு ப்ராஜெக்ட் தான் செய்ய போறோம்னு சொல்லி அவர் வந்தாருன்னு சொன்னால் முதலாவது வருஷம் அவர் ஒரு கிரே போர்ட் மெம்பரா இருப்பார். 2வது வருஷம் அவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த எங்க ஆண்டில வந்து கவர்னன்ஸ் அதுல வருவார், டிசிஷன் மேக்கிங் பொசிஷனுக்கு வந்துருவார். அப்படித்தான் கணபேர் வரணும். இப்ப நீங்க சொன்னது ஒரு கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்தி இருக்கேன். உங்களோட ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன ஒரு ஆள் மேல ப்ரோக்ரஸ் பண்ணலாம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன், திருப்பியும் பேர் குறிப்பிடாம சொல்றேன்.
எங்களுக்கு 2005 அல்லது 6 இருந்து மிக நீண்ட காலமாக நிதி பங்களிப்பு மட்டும் செய்து கொண்டிருந்த ஒரு ஆள் இப்ப கவர்னன்ஸ் போர்டு இருக்கார் எப்படின்னு சொன்னா அவர் நிதி பங்களிப்பு செய்து ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அவர் தன்னுடைய அவர் தொழில்துறையில சிறந்தோ அல்லது அவர் எனக்கு முன்னே அவருடைய தனிப்பட்ட தெரியாது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உண்டு வரைகிறேன் கூடி அவர் அதிக நேரத்தையும் பங்களிப்பையும் செலுத்தி நூலகம் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரைக்குள்ள அவர் இப்ப கவர்னன்ஸ் போர்ட்டுக்கு வந்துட்டார். அவர் மேன்மையானதான் ஒரு நாட்டின் ட்ரஸ்டீஸ்லயும் இணைக்கப்பட்டார். அந்த ட்ரஸ்டீஸுக்கு முனைஞ்சு கவர்னன்ஸ் போர்டுக்கு வந்துட்டார். அவர் 2006-7 இருந்து பங்களிப்பு நிதி பங்களிப்பு மட்டும் சின்ன மாதம் 50 சேர்ந்திருந்தார். இப்ப ஒரு டிசிஷன் மேக்கிங் ஏன் அந்த பங்களிப்பு செய்தார். அப்ப வர முடியல, இப்ப வருவார். அப்படி உண்மையை சொல்ல வேண்டானே இப்படி ஒரு 4-5 பேர் வந்து எங்களுக்கு ஒரு ரிலைஸ் பண்ணி வேற வேலை பார்க்கறதுக்கு விட்டா உதவியா இருக்கும்னு சொல்றோம். நாங்கள் இவ்வளவு நேரமும் கோபிநாத் நூலகம் நிறுவனத்தின் டைரக்டர் கோபிநாத் அவர்களுடைய நேர்காணலின் முதலாவது பகுதியை பார்த்திருக்கிறோம். இந்த நேர்காணலில் அவர் குறிப்பாக சொல்கின்ற விடயங்கள் இந்த நூலகத்தினுடைய கட்டமைப்பு தொடர்பில் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் அந்த நூலகத்தின் கட்டமைப்பில் உள்ள ஜனநாயக பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். 4 இயக்குநர்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இருக்கிறது பற்றியும் சொல்லியிருக்கிறார். நூலகம் தொடர்ச்சியாக தன்னை ஜனநாயகப்படுத்தி வருகிறது, அதுக்கான முயற்சிகள் இன்னும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் நூலகம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையில் அவர்கள் இலங்கையினுடைய சட்ட விதிகளுக்கு அமையத்தான் நூல்களை பதிவு செய்வது, ஆவணங்களை பதிவு செய்வது நடந்து வருகிறது. அப்போ இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று தடை செய்யப்பட்டு இருப்பதால் விடுதலை புலிகள் சார்ந்த விடயங்களில் பெரும்பாலும் நூலகத்தில் பதிவு செய்ய முடியாத நிலைகளும் இருக்கின்றது. இந்த நூலக நிறுவனம் வெவ்வேறு நாடுகளில் அதன் சாப்டர்ஸை வச்சிருந்த பொழுதும் அவர்கள் ஏன் அதனை இலங்கையில் வச்சிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குரிய விஷயம். மற்றது ஏன் இன்னும் அது ஒரு ஜனநாயக ரீதியாக முழுமையான ஜனநாயகப்படுத்தலுக்கு வரையில் என்றதும் அதற்கு யார் பொறுப்புடையவர்கள் என்ன எல்லாரும் பொறுப்பாக இருக்கலாம். அதே என்றால் இது ஒரு ஹைராக்கியல் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். இது ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கிறதால இது ஒரு ஃப்ளட் ஸ்ட்ரக்சராக அல்லது டீசென்ட்ரலைஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் அது வரும். ஆனால் அப்படி இருந்தாலும் அதுக்கு யார் சட்ட பொறுப்பு, யார் பொறுப்பானவர்கள், யார் முடிவுகளை எடுக்கிறார்கள், இறுதி முடிவு யாருடைய கையில் இருக்கிறது போன்ற விஷயங்கள் இன்னும் ஆழமாக தெளிவுபடுத்தப்படுறது நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் ஏனைய காணொளிகளையும் நாங்கள் முடித்துக்கொண்டு இன்னும் 2 பகுதிகள் 3 பகுதிகள் வருவதற்கு இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் மேலும் எங்களுடைய உரையாடல்களை நடத்தலாம். அது தொடர்பான உங்களுடைய பார்வைகளையும் விமர்சனங்களையும் எதிர்பார்க்கிறோம். எங்கள் எல்லாருடைய உண்மையான நோக்கமும் இந்த நூலகம் நிறுவனம் இன்னும் பெரிதாக வளர வேண்டும். அது ஒரு சிலருடைய கைகளில் மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு சிலருடைய கைகளில் மட்டும் அதனுடைய முடிவு அதிகாரங்கள் இருக்கக்கூடாது, கூட்டு பொறுப்பு இருக்க வேண்டும். அதிலுள்ள நபர்கள், இந்த டிரெக்டர்ஸ் மற்றும் அங்கு பணியாற்றுபவர்கள் சிறந்த சமூக விழுமியங்களை வெளிப்படுத்த வேண்டும். தொடர்ந்தும் நூலகத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் எங்களுடைய பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்றும் சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த பகுதி 2 காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம்.